சிறப்பு வாய்ந்த பொதுக்குழுவிலே மீண்டும் நம்முடைய தலைவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தலைமை ஏற்க தகுதியாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் மருத்துவர் சின்னையா உள்ளிட்ட சட்டமன்றத்தில் அனைவரும் சொல்வது போல் இன்னைக்கு ஒருவருடைய குரல் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கிறது என்று சொன்னால் சாமானியனுடைய குரலாக சட்டமன்றத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்னி அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி தவிர்க்க முடியாத கட்சி மட்டுமல்ல, ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுகின்ற கட்சி என்பதை தொடர்ச்சியாக நம்ம எல்லாம் வழிநடத்தும் மருத்துவர் சின்னையா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நீங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சாச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்கே எனக்கு முன்னால் பேசியவர் போல் அடுத்த தேர்தலில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவதற்கான அனைத்து வழிவகைகளும் நாம் எத்தனை பேரும் செய்யணும். முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா 2 சீட்டு வச்சிருக்கிறவங்களாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகலான்னு கனவு காணும் போது மொத்த அதிகாரமும் இருக்கக்கூடிய நமக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு பிரச்சனை, மக்கள் பிரச்சனைக்கு போராடுகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். மற்ற கட்சியெல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது யார் எதுவாக இருந்தாலும் மக்கள் நலனில் அக்கறை இருக்கக்கூடிய கட்சியை வழிநடத்துவதற்கு நாம் எல்லாம் மருத்துவர் சின்னையா காமிக்கின்ற அந்த வழியில் செல்வோம், வென்றெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.